ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பைசியான ஆம்பூர் பிரியாணி. பிரியாணினால அவன் உயிரை விடுவான். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியோட பெரிய ஃபேன்ஸு, நிறைய யங்ஸ்டர்ஸு, நிறைய பேர். ஏன் நாங்களும் பிரியாணி ஃபாலோவர் தான். பிரியாணின்னா ஃபஸ்ட்டு போய் நின்றுடுவேன். இன்றைக்கி நம்ம ஆம்பூர் ஸ்பெஷல் பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் ஸ்பைசியான பிரியாணி பண்ண போகிறோம். யாரோட ப்ராடக்ட்னா ஸ்பைசி சவுத். இவங்களோட பிரியாணி பேஸ்ட், அதாவது ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் இருப்பான். ஓகேவா? ஏன்னா வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்பூர் மசாலா பேஸ்ட்டு, ஃபைன் சாப் கோரியண்டரு, மின்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊறட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேனில், ஒரு ஹாட் பேனில் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெஷ் ரிஃபைண்ட் ஆயில் இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆனி சீட்ஸ், இது வந்து அன்னாசிப்பூ, 2 கிராம்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பேஸ்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். எஸ், ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து போட்டாச்சு. இது வந்து நல்லா கிண்டணும். எஸ், இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு 3 to 4 minutes இருந்தாலே போதும். ஏன்னா சாஃப்ட் மீட்டுங்கிறதுனால சீக்கிரமே குக் ஆயிரும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். A few moments later. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாவ், சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். வாவ், அந்த மசாலாலாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு அந்த சிக்கன்லாம். எஸ், இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுறது ஜீரக சம்பா அரிசி. அதனால் வந்து வாட்டர் வந்து 1:1. எவ்வளோ ரைஸோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 1/2 kg ரைஸு, 1/2 liter ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இந்த ஃப்ளேவர்டு வாட்டர். இந்த ஸ்டேஜில் நல்லா 20 நிமிஷம் ஊறின ஜீரக சம்பா அரிசியை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி இஸ் கெட்டிங் ரெடி. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணியாச்சு. ரொம்ப கஷ்டமே கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி இஸ் ரெடி. பயங்கரமான ஃப்ளேவர், செம்மையாக இருக்குது. எஸ், ரைஸ் பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி 1:1 ரேஷியோ. நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு ரைஸ் போடுறீங்கன்னா அதே சேம் ஈக்குவலன்ட்டு வாட்டர் ஊற்றுனீங்கனாலே போதுமானது. அந்த சிக்கனில் உள்ள ஜூஸினஸ்ஸு, அந்த ரைஸ்லாம் அப்படியே பயங்கரமாக குக் ஆகிட்டு இருக்கு. இதோட ஃபைனல் இது வந்து பார்த்திங்கன்னா தம் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். வெயிட்டிங்லேயே வெறியாகுது. எஸ், வாவ், வா, செம்மையாக இருக்குது. சரியான ஃப்ளேவர். ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% குக் ஆயிடுச்சு. அது வந்து தம்மில் போட போகிறோம். எஸ், இப்போ வந்து இது மேலே வெயிட் வைக்கிறோம். அதில் ஒரு 15 minutes, 12 to 15 minutes இருந்ததுன்னா நல்லாவே வந்து
ரைஸ்லாம் ஃப்ளஃபியாக குக் ஆயிரும். வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணுறேன், நல்ல அந்த மணத்துக்கு ஃப்ளேவர். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஆம்பூர் பிரியாணி ரெடி. வந்தீங்கன்னா செம்ம பா செம்மையாக மணக்குது, அப்படியே கிச்சனே மணக்குது. எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி. வாவ், பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க பிரியாணி. வாவ், எஸ். எஸ், பிரியாணி லவ்வர்ஸ் எல்லாருக்காகவும் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி. எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியை பிளேட்டிங் பண்ண போகிறோம். பிரியாணி பாருங்கள், நல்லா குக்டு ரைஸு, அந்த சிக்கன்லாம் அப்படி இருக்கான் பார்க்குறதுக்கு. அப்பா செம்ம டெம்டிங்காக இருக்குது நாங்கள் சாப்பிட்றதுக்கு. கோல்டன் ப்ரௌன் ஆனியன், ஒரு நார்மல் அமேச்சர், ஒரு பெருசாக சமையல் தெரியல அப்படிங்கிறவங்களும், ஒரு பேச்சுலர் பசங்க, நம்ம பசங்க நல்லா வந்து வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களாம் வந்து வீட்டுக்கு வந்து வீக்கெண்டில் செம்மையாக அந்த மாதிரி பேஸ்ட் வச்சு டக்குன்னு பிரியாணி பண்ணிடலாம். ஸோ இந்த பிரியாணி இப்போ சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், செம்ம டெம்டிங்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் ஆனியன்னு, எஸ், சிக்கன் பீஸ்லாம் வச்சு வா, சிக்கன் பீஸ் சாப்பிடணும். வாவ், எப்படி இருக்கான் பார்த்தியா? கொதிக்க கொதிக்க. ஸோ இந்த மாதிரி சிக்கன் பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரெட் எல்லாருக்குமே. முக்கியமாக பிரியாணி லவ்வர்ஸ். நம்ம வந்து கரெக்டாக சம்மர் டைமில் தான் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பார்லாம் தேடி தேடி போய் சாப்பிடுவோம் ஐஸ்கிரீமை. நமக்கு பிரியாணி கடைலாம் வந்து சம்மர் வின்டர் எல்லா டைம்லேயுமே பிரியாணினா ஃபஸ்ட்டு போய் நிற்போம் க்யூவில். இந்த மாதிரியான ஒரு வைப்ஸ் வந்து பிரியாணிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த சிக்கன் சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், முதலே சொன்னதான், யார் வேணாலும் இந்த மாதிரி பிரியாணி பேஸ்ட் வச்சு ஈஸியாக வந்து பிரியாணியை குக் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நார்மல் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற பிரியாணிக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமே தர்ற இந்த ஃப்ளேவர் தான் ஹைலைட் ஆகி விட்ஸு. செம்மையாக இருக்குது ஃப்ளேவரு. இந்த மாதிரி ஈஸியான ஒரு 25 வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் டாக்டர் ஷெஃப் விகே ஃபாலோ பண்ணிவிட்டு பிரியாணின்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ட்ரை பண்றேன்.